இந்த இடம் சார். மார்க்கெட் ரேட் ஒரு கிரவுண்டு 40 லட்சம். ஆனா உங்களுக்கு மட்டும் 12 லட்சம். இந்த ஒரு வரிய கேட்டவுடன் ஒரு சாதாரண மனிதனின் மனசில் ஒரு பெரிய கனவு உருவாக ஆரம்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சான்ஸ் மறுபடியும் வருமா? இப்ப வாங்கலனா கைவிட்டு போயிடுமே. அந்த ஒரு நிமிஷம்தான் பல வருடங்களுக்கான பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக மாறுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக மிடில் கிளாஸ் குடும்பங்களில் அதிகமாக நடக்கும் மோசடி சீப் லேண்ட் ஸ்கேம். இந்த வீடியோவில் குறைந்த விலையில் நிலம் எப்படி விற்கப்படுகிறது, அந்த மோசடிகள் எப்படி நடக்கின்றன, நிஜ கதைகள் என்ன மற்றும் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற எல்லாவற்றையும் வாசிக்கத் தகுந்த முறையில் முழுமையாக சொல்லப்போகிறோம். குறைந்த விலையில் நிலம் என்றாலே அது ஒரு அதிர்ஷ்டம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் அதிர்ஷ்டம் கிடையாது. அங்க கணக்குதான். ஒரு இடத்துக்கு வேல்யூ இருக்குன்னா அதற்கான பிரைஸ் இருக்கும். அதை பாதியாக குறைத்து விற்றால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். முதல் மோசடி, பிரைஸ் ட்ராப் ஸ்கேம். மோசடியாளர்கள் முதலில் உங்கள் புத்தியை அல்ல, உங்கள் மனசை பிடிக்கிறார்கள். மார்க்கெட் ஸ்லோ தான் சார், ஓனர் அர்ஜென்ட்டா விற்க சொல்லியிருக்கார், இது லாஸ்ட் பிளாட். இந்த வார்த்தைகள் உங்களை சிந்திக்க விடாமல் உடனடி முடிவெடுக்க வைக்க. அந்த அர்ஜென்சி தான் மோசடியாளர்களின் பெரிய ஆயுதம். அடுத்தது ஃபேக் லேஅவுட் ஸ்கேம். ஒரு அழகான லேஅவுட் மேப், வைட் ரோடு, பார்க், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பார்க்கவே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த லேஅவுட் கிரவுண்ட்ல எக்ஸஸ்ட் ஆகவே இருக்காது. ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு கம்ப்யூட்டர்ல லேஅவுட் போட்டுட்டு பிளாட் நம்பர்ஸ் அசைன் பண்ணி டிடிசிபி அப்ளைடுன்னு எழுதிட்டு அதே பிளாட்டை பல பேருக்கு விட்டிருக்காங்க. 6 மாதம் கழிச்சு கவர்மெண்ட் நோட்டீஸ் வரும், இல்லீகல் லேஅவுட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஹிபிட்டட். அப்பதான் பையருக்கு புரியும், நாம் வாங்கியது நிலம் இல்ல, பிரச்சனைன்னு. மூன்றாவது மோசடி, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கன்வர்ஷன் ஸ்கேம். சார், கன்வர்ஷன் பெண்டிங் தான், ஃபைல் ஆல்ரெடி ஆஃபீஸ்ல இருக்கு, உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம். இந்த ஒரு வாக்கியம் எத்தனை பேருடைய கனவுகளை அழிச்சிருக்கு தெரியுமா? அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல சட்டப்படி வீடு கட்ட முடியாது, கன்வர்ஷன் இல்லாம பேங்க் லோன் கிடையாது. ஆனா கன்வர்ஷன் கிடைக்கவே கிடைக்காத லேண்ட ஷோரா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி செல் பண்ணிடுவாங்க. பின்னாடி பையர் நீதர் ஹவுஸ் பில்ட் பண்ண முடியும் நார் ரீசேல் பண்ண முடியும். நான்காவது மோசடி, ஒன் லேண்ட் மல்டிபிள் பையர் ஸ்கேம். ஒரே பிளாட், ஒரே சர்வே நம்பர், ஒரே டாக்குமெண்ட்ஸ், ஆனா பையர்ஸ் பல பேர். ரெஜிஸ்ட்ரேஷன் ஜெனுவின் மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கிளீனா இருக்கும், ஆனா செல்லர் ஒரிஜினல் ஓனர் கிடையாது. அல்லது ஃபேக் பவர் ஆஃப் அட்டர்னி. ஒரு நாள் கோர்ட் நோட்டீஸ் வரும், அப்பதான் புரியும் அந்த லேண்டுக்கு 5 பேர் ஓனர். ஐந்தாவது, ஃபேக் பட்டா அண்ட் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேம். இன்றைக்கு ஃபேக் பட்டா உருவாக்குவது ரொம்ப ஈஸி. ஃபேக் சீல், ஃபேக் சிக்னேச்சர், ஃபேக் ஈசி. பையர் ஜெராக்ஸை பார்த்து நம்பிடுவார், ஒரிஜினல் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ண மாட்டார். லேட்டர் பட்டா கேன்சல் ஆகும். கவர்மெண்ட் லேண்ட், டெம்பிள் லேண்ட், ட்ரஸ்ட் லேண்ட். பணம் போச்சு, நிம்மதி போச்சு. ஆறாவது, போரம்போக் அண்ட் கவர்மெண்ட் லேண்ட் ஸ்கேம். லேக் சைட் லேண்ட், வாட்டர் சேனல் சைடு பிளாட், ரோடு மார்ஜின் லேண்ட். ரெகுலரைஸ் ஆகும் சார், எல்லாரும் வாங்குறாங்க. ஆனா உண்மை ரெகுலரைசேஷன் கிடையாது. ஒரு நாள் புல்டோசர் வரும், ஒரே நாளில் எல்லாம் முடியும். ஏழாவது, என்ஆர்ஐ லேண்ட் ஸ்கேம். ஓனர் அப்ராட்ல இருப்பார், ரிலேட்டிவ் அல்லது புரோக்கர் ஃபேக் பவர் ஆஃப் அட்டர்னி கொண்டு லேண்ட் செல் பண்ணுவார். ஓனர் இந்தியா வந்ததும் கேஸ் ஃபைல், பையருக்கு ஷாக். எட்டாவது, எமோஷனல் அர்ஜென்சி ஸ்கேம். மெடிக்கல் எமர்ஜென்சி, லோன் பிரஷர், ஃபாரின் செட்டில் ஆகுறோம், சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க, டைம் பிரஷர் கொடுப்பாங்க, வெரிஃபிகேஷன் ஸ்கிப் ஆகும். ஒன்பதாவது, பேங்க் அப்ரூவ்டு லை ஸ்கேம். எஸ்பிஐ அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், ஹெச்டிஎஃப்சி லோன் அவைலபிள். பையர் பேங்க்குக்கு போனதும் லோன் ரிஜெக்ட், ப்ராஜெக்ட் அப்ரூவ் இல்ல. பத்தாவது, டோக்கன் அட்வான்ஸ் ட்ராப். ₹50,000 அட்வான்ஸ், அக்ரிமெண்ட் டுமாரோ. டுமாரோ செல்லர் டிசப்பியர். போலீஸ் கம்ப்ளைண்ட்ல சிவில் மேட்டர். இப்ப கேள்வி, இத்தனை மோசடிகளிலும் ஏன் மிடில் கிளாஸ் தான் சிக்கிறாங்க? காரணம், சொந்த நிலம் கனவு, இஎம்ஐ பயம், லோ பிரைஸ் கிரீட், லீகல் நாலேஜ் இல்லாமை, பிளைண்ட் ட்ரஸ்ட். பாதுகாப்பா இருக்க என்ன பண்ணணும்? மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணுங்க, ஒரிஜினல் பட்டா வெரிஃபை பண்ணுங்க, 30 இயர்ஸ் ஈசி செக் பண்ணுங்க, அப்ரூவ்டு லேஅவுட் மட்டும் வாங்குங்க, லாயர் ஒப்பீனியன் எடுங்க, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்க. ஒரே ஒரு கோல்டன் ரூல், குறைந்த விலை ரொம்ப நல்லதாக தோன்றினால்
அது மோசடிதான். இந்த வீடியோ ஒரே ஒரு குடும்பத்தையாவது இந்த மோசடிகளில் இருந்து காப்பாத்தினா அதுவே நம்ம வெற்றி. இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல டவுட்ஸ் கேளுங்க.